ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். எனக்கு தொண்டை சரியில்லாததுனால வாய்ஸ் இடையில கொஞ்சம் மோசமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணிறாதீங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, என் தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். என் தாத்தாவும் இந்த இடத்துல இல்ல. அவரும் போயிட்டாரு. இந்த 3 வருஷத்துல நீ எனக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்திருக்க. இப்போ நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைவர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கை பூரா நீ நிம்மதியா வாழ்றதுக்கான எல்லா சொத்தும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம 3 காரு, ஒரு வீடு, இது என்னோட கார்டு, இதையுமே யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாம நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. அதனால எனக்கு எந்த காம்பன்சேஷனும் வேண்டான்னு ஹீரோயின் சொல்றான். இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் டைவர்ஸ் ஆஃபீஸ் மூடுற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, சரி வா போலாம் 2 பேரும் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வரலான்னு 2 பேரும் டைவர்ஸ் வாங்குறதுக்காக போக, அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவ லவ்வ சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருப்பா. இப்ப அவ ஹீரோவை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த 3 வருஷத்துல நீ எனக்கு நல்ல புருஷனா இருந்துட்டு இருக்க, ஒரு நாள் கூட உன்னோட கடமையில இருந்து நீ தவறுனதில்லை அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வாழ்ந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவில் முதல் தடவையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவளுக்காக செருப்புலாம் எடுத்து கொடுத்து, இதை போட்டுட்டு வா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், சைஸ் பத்தலைனா மாற்றிக்கலான்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருப்பான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நீ என்னோட லீகலான பொண்டாட்டி, எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது. இந்த ஒரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் சாதாரண கணவன் மனைவியாக இருக்கணும். உனக்கு எது வேணாலும் என்ன கேளு, கணவனா என்னோட கடமையை கண்டிப்பாக செய்வேன். மற்றபடி நம்ம 2 பேருக்கும் நடுவில் லவ் அஃபெக்ஷன் அப்படின்னு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது வெளியில உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் இன்னையிலேருந்து கெஸ்ட் ரூம்ல தூங்கிக்கிறேன், நீ அந்த ரூம்ல தூங்கிக்க, எந்த ஹெல்ப்னாலும் எப்ப வேணாலும் கூப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லியிருப்பா. பார்த்தா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவளை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்தவொடனே இவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். நம்ம மேல இவ்வளோ கேரிங்கா இருக்காரு, அவரோட கடமையில கொஞ்சம் கூட தவறலைன்னு இவ ஹீரோவை காதலிக்கவே ஆரம்பிச்சிருப்பா. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டான். ஒரு நாள் நைட்டு இவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பா. அதை பார்த்தவொன்னே, பார்த்து வரமாட்டியா, எதனால என்ன கூப்பிடலாம்ல, நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் இல்லைன்னு அவளை கூட்டிட்டு வந்து அவ காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுருப்பான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பார்க்க, நேற்று இவ எந்த இடத்துல இடிச்சுக்கிட்டு விழுந்து கிடந்தாலோ அந்த இடத்துல மறுபடியும் இடிச்சுக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இது இந்த ஜென்மத்தில் நடக்காது போல அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ வெளியே வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்துல நீ எனக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்திருக்க, நானும் என்னோட கடமையை நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். எந்த ஹெல்ப்னாலும் உடனே கால் பண்ணி எப்போ வேணாலும் கால் பண்ணலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்கிறான். சரி வா, நானே உன்னை கூட்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட பொண்டாட்டி நான் கிடையாது, உங்களோட எக்ஸ் பொண்டாட்டி மட்டும்தான், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இவ அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கு வர, அந்த இடத்துல இவளோட அப்பா தான் இருக்காரு. இப்ப அவங்க அப்பா கிட்ட, அப்பா நானும் யாங்கோ டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, எங்க டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை காட்டு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல எவ்வளோ சர்டிஃபிகேட்டை காட்டா. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா காண்டாயிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, யாங் என்ன சாதாரண ஆளு நினச்சா, இந்த ஊர்ல பிள்ளை ரொம்ப பெரிய பணக்காரன், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எங்க உசுர வாங்கலான்னு பார்த்துருக்க, உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது எங்க தப்பு தானே. அவங்க அப்பா கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்க, அப்பா அவர் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணல, தாத்தாவோட விருப்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாரு, மற்றபடி எங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடு, 3 வருஷமா புருஷனை கைக்குள்ள போட்டுக்க தெரியாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்ப நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா உன்னை யாரு பாத்துக்கிறது, எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு, இப்படி இருக்கிறப்ப நீ வேற வந்து தொலை பண்ணிட்டு இருக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜியாங்னு ஒரு பையன் இருக்கானே, அவன் ஞாபகம் இருக்கா, அவன் உனக்கு காதலிச்சிட்டு இருந்தான். அந்த டைம் பார்த்து உனக்கும் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இப்போ அந்த பையன் சிங்கிளாக தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போவும் அவன் மனசில் நீ இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேனா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, 2 பேருக்கும் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்ல, அப்பா ஆனால் நான் இப்போ தான் டைவர்ஸ் பண்ணேன், அதுக்குள்ளே பிளைண்ட் டேட்டான்னு கேட்க, ஆமாம் டைவர்ஸ் பண்ணுற யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லையா, சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் உசுரை வாங்காமல் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க.
இவளுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இப்ப இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா 3 வருஷம் அந்த யாங் கூட ஒண்ணா இருந்திருக்கா. ஆனா குழந்தையும் பிறக்கல. அந்த ஆளு உன்னை டச் பண்ணானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் நடக்கலன்னு இவ சொல்றா. அப்படின்னா உன் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா? 3 வருஷமா உன்னை தொடாம வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ கலாய்ச்சிட்டு இருக்க. போது வாய முடு, லூசு தரமா பேசாதுன்னா அவ அந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வர அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உண்மையாவே உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அவங்க மேல எந்த ஃபீலிங்கும் இல்லையான்னு கேட்க, வாய முடிட்டும் வேலையை பாருன்னு ஹீரோ வீட்டுக்குள்ள வரான். இப்பவே வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அந்த டீ கப்ல இவ ஒட்டி வச்ச ஸ்டிக்கர் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு டம்ளர்லையா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்டிக்கர் ஒட்டினா பார்க்க நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான் ஒட்டிட்டு இருக்கேன்னு இவ ஒட்டி வச்சிருப்பா. அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவும் இவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் ஹீரோயினோட பிரேஸ்லெட்டை பார்க்குறான். எதுக்காக என்னை விட்டு போன, நீ என்னை விட்டு போனது நினச்சா எனக்கு கவலையாக இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் இந்த பிரேஸ்லெட்டை எடுத்து வச்சு பேசிட்டு அவனோட ரூமுக்கு தான் வரான். இப்போ ரூமுக்கு வந்து என்னோட புது டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி சார் எனக்கு அதை பற்றி தெரியாது, இத்தனை வருஷமா மேடம் தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வேலைக்காரங்க சொல்ல, சரி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ இவளுக்கு கால் பண்ணி என்னோட டை அதுக்கப்புறம் புது பட்டன் ரெண்டும் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க, 2வது செல்ஃபில் இருக்க எடுத்துக்கங்கன்னு இவ சொல்ல, ஹீரோவும் போய் தேடி பார்க்குறான். பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இருக்கட்டுன்னு இவ ஃபோனை கட் பண்ண பார்த்தா ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பா போல. இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு இவ சொல்றா. எங்க பாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், ஆனா இப்போ என்ன பண்றது, உனக்கு டைவர்ஸ் வேற ஆயிடுச்சு. இப்போதைக்கு நீ செகண்ட் ஹேண்ட் பொருள் ஆயிட்ட. என்ன கல்யாணம் பண்றதா உனக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணி என் குழந்தைங்களுக்கு அம்மா இரு, என் ட்ரெஸ் துவைக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, இது மட்டும் தான் உன்னோட வேலை. சொல்ல போனா எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும் ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற பொண்ணா நான் இருக்க மாட்டேன், நீங்கள் என்னை விட்டுடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது. இந்த அலைன்ஸை பார்த்தது உங்கள் அப்பா தான், சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அந்த உலகத்திலே பார்த்ததுல என் ஹஸ்பண்ட் மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது, அந்தளவுக்கு என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியல, என் தலையெழுத்து இவன் கூட தான் இருந்தால் யாராலையும் மாற்ற முடியாதுன்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட புது ஃபியான்சி கூட ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். இப்போ இந்த பார்ட்டியை கூட்டு வந்தவன இவ காஃபி எடுத்துட்டு இருக்க, இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒழுங்காவே நடத்த மாட்டேங்கிறான். அவளுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த பார்ட்டியில் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஜியாங் உங்க கூட ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கா, யாருவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. இவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு என்னோட ஃபியான்சியா இருக்கான்னு அவளை மட்டும் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் அதை கண்டுக்காம காஃபி குடிக்கிறா. இவன் இப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹீரோ காஃபி போட்டு கொடுத்தது தான் ஞாபகம் வருது. ஹீரோ இவளுக்காக பார்த்து அவனோட கையாலே காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துருப்பான். அவன் அப்படி போட்டு காஃபியை குடிச்சிட்டு இந்த காஃபி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும், கூட உனக்காக புதுசாக போட்டு தரேன்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்போ ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த பார்ட்டியில் யாங் ஃபேமிலி தான் வராங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. பார்த்தா ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கான். அது பார்த்தோன்னா இவளோட முகமே மாறி போயிருது. இவர் இந்த பொண்ணுக்காக தான் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாரா, இவராது அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழட்டும் அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப சோகத்தோட ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃபியான்சி ஹீரோ கிட்ட போய் பேசுறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, யாங் சார் உங்க கம்பெனியில் நான் லீடரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அவன் ஹீரோவை பார்த்து வலிய ஆரம்பிக்கிறான். இவளோட ஃபியான்சிக்கு ஹீரோ தான் அவளோட எக்ஸஸ் பண்ணு தெரியாது. இவன் இப்படி வலிஞ்சிட்டு இருக்க ஹீரோ பக்கத்தில் நிற்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா, உங்களை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நான் ஒரு சாதாரண ஆள் தான், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் இல்ல, இருங்க என்னோட ஃபியான்சியை இன்ட்ரோ கொடுக்குறேன், நம்ம 2 பேருக்கு நடுவில் நட்பை வளர்த்துக்கலான்னு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். இவ ஷென் குடும்பத்தோட பொண்ணு, என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, எனது ஃபியான்சியானு ஹீரோ ஷாக் ஆகிட்டு பார்க்க, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளை பற்றி விட்டு தள்ளுங்க, ஏதாவது பிஸ்னஸ் டீல் இருந்தால் என்கிட்ட பேசுங்கன்னு ஹீரோயினை மட்டும் தட்டுற மாதிரியே இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வயிற்றுல கையை வைக்கிறா. இவ இப்படி வயிற்றுல கையை வைக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு இவன் அந்த இடத்த விட்டு போக, அவளை விட்டு தள்ளுங்க, அவள் இப்படிதான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா, நீங்க ஏன் கூட பேசுங்கன்னு இவன் சொல்ல, இவன் பேசுறத பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோனை எடுத்து அவன் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஒரு சில பொருள் வாங்கணும், அந்த பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்களே அப்படின்னு சொல்ல, இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இவளுக்கு கோட்டை போத்தி விடுறான்.
ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோவளோட கையை பிடிச்சி அவள் கையில் சானிடரி பேடை கொடுக்குறான். இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒன்று அவனோட ஃபியான்சின்னு சொன்னான். இது உண்மையான்னு கேட்க அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. நீ என்னோட எக்ஸ்பொண்டாட்டி அப்படின்றத ஒத்துக்கிறேன், அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துறாது, போய் நெருப்புக்குழியில் விழுந்துராது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ கூட வந்த பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட கையை பிடிக்க அவன் இந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக போகிறத பார்த்த உடனே உங்களை பற்றி கவலைப்பட தான் ஒரு பொண்ணு இருக்காளே, அப்புறம் இதுக்கு நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போவே இப்படி ஹீரோவை பார்த்துட்டு இருக்க அவளுக்கு அவளோட ஃபியான்ஸ் தான் மெசேஜ் அனுப்புகிறான். என்னால் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியாது, நீயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம் அவர் எங்களோட பாய் ஃப்ரெண்ட் தானே, உண்மையாகவே இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக நான் கொடுத்து வச்சிருந்தவ தான், ஆனால் இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கோட்டை தான் அயன் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி அயன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராங்க. இப்போ அவளோட அப்பா வந்து அந்த பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு சொல்ல, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அவரை பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல, தயவு செஞ்சு என்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, இதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், மறுபடியும் அதே தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடு, எனக்கும் அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் டீலிங்லாம் இருக்குது, என்னால் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ல முடியாது, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா நான் உங்களோட பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் மேலே கருணை காட்டுங்கன்னு சொல்ல, என்ன சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கன. அவங்க அப்பா பெல்ட் எடுத்து இவளை கண்ணா பின்னான்னு அடிக்கிறாரு. இப்போ வர பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தோன்னே இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த இடத்துல உள்ள ஃபோட்டோவை பார்க்குறா. அவளை அவங்க அம்மாவே எடுத்த ஃபோட்டோ தான். அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இவளை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அம்மா உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா நீங்கள் உயிரோடு இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக நின்றுருக்காது அப்படின்ற மாதிரி இவ அழுதுட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி அழுதுட்டு இருக்க அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். என்னோட கோட்டு உங்ககிட்ட தானே இருக்கு, அதை எடுத்துகிட்டு வரியான்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை பார்க்க தான் போகிறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லைட்டாக வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா, சரி என்னோட கோட்டை எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்க எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஹீரோக்கு கோட்டை கொடுக்குறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அந்த 3 வருஷத்துலேயும் சந்தோஷமாக தான் இருந்தேன், எந்த அளவுக்கு உன் முகத்தை சோகமாக பார்த்ததே இல்லை, உண்மையாகவே நீ அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்க ஆமாம் நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் உன்னை பற்றி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கான், அவனை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட நான் இதுக்காக போய் சொல்ல போகிறேன், நான் உண்மை தான் சொல்கிறேன், அவர் என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, இதுக்கு முன்னாடி காசு கொடுக்கும்போது தான் வேணான்னு சொல்லிட்டேன், இந்த தடவை வேணான்னு சொல்லாத, நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்றா. கல்யாண வேலை வீட்டில் நிறையா இருக்குது, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட பின்னாடியே ஹீரோவும் ஓடி வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு நான் சொல்கிறத கேளு, என்னால் நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் தர முடியும், வாழ்க்கை புறம் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, எது வேணாலும் என்கிட்ட கேளு, கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னை பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்ன யோசிக்கிறானா, நீங்களும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் அவங்க பொண்டாட்டி நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்ல, ஆனால் இந்த 3 வருஷத்தில் என்னை பிடிக்கும்னு அவள் ஒரு தடவை கூட சொன்னதில்லை, சொன்னாதானே என்னால் கூட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ஃபீலிங்கோடு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, லவ்வை சொல்லிக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவளுக்காக பார்த்த மாப்பிள்ளை கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோன் தான் வரா. இவங்க எல்லாரும் இப்படி கூத்தடிக்கிறத பார்த்தோன்னா அவள் சைலண்டாக அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஃபியான்சியை பார்த்தீங்கன்னா எங்கே போக பார்க்குற, நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ மட்டும் தனியாக போகிறேன்னு சொல்ல சித்தியை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக போயிட்டோம், நீ பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போனால் எப்படி, வா வந்து உட்காருன்னு சொல்ல இவளுக்கும் வேற வழி இல்லை. இப்போ உன்னை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ எதுக்கு கவலைப்படாத, எனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா என்ன கல் மாதிரி நின்றுட்டுருக்க, மாப்பிள்ளை நிற்கிறாருல அவருக்கு ஒயின் ஊற்றி கொடுன்னு சொல்ல எவ்வளோ ஒயின் ஊற்றி கொடுக்குறா. இவன் இப்படி கொடுத்ததை பார்த்தவொன்னே அவன் டக்குன்னு பிடுங்கி அவன் வாயிலே ஊற்றி விட அதை பார்த்தோன்னே இவன் அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க இவன் பின்னாடியே வந்துடுறான்.
இப்போ அவனை பார்த்தவன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக வந்து என்னை இவ சொல்லிட்டு இருக்க. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல, நான் உன்னோட பொண்டாட்டி இல்லைன்னு இவ சொல்ல. அப்படின்னா நீ யாரு, நீ யாருன்னு சொல்லுன்னு இவன் பேசிக்கிட்டே கிட்ட வர. எங்கள் அப்பா வெளியே தான் இருக்காரு, நான் கத்துனேன்னா உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்ல. நீ கத்துனா கூட உங்கள் அப்பா என்னன்னு கேட்க மாட்டாரு, அந்த அளவுக்கு உன் மேலே பாசம். எங்கள் உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நாய் மாதிரி தான் சொல்லி இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருளை எடுத்து கையில் வச்சுட்டு என் கிட்ட வராத, வந்து நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல. அது பார்த்தவன இவனை பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பிடிங்கிட்டு இவகிட்ட தப்பா நடக்க பார்க்குறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்தவன ஹீரோயின் அவனை அறைய. அதை பார்த்தவன அவனுக்கு கோவம் வந்துடுது. என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்றத மறந்துட்டியா, என்னை தவிர யாரும் உன் பக்கம் கூட வரமாட்டாங்க, ஒழுங்கா நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்னு அவளோட கழுத்தை பிடிச்சி அவளை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை மீட் பண்ணதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளை மீட் பண்ணும்போது அவள் கையில் காயம் இருந்திருக்கும். அது ஹீரோ பார்க்குறான்னு தெரிஞ்சவொடனே இவன் மறைச்சிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவள் இந்த வீட்டில் நிம்மதியாக இல்லை, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வண்டியை பின்னாடி திருப்பிடானே ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவன் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாமே அவள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த அளவு அவள் கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணுறது பார்த்தோன்னே இவன் அங்கே உள்ள பொருளை எடுத்து அவன் மண்டியில் அடிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. பார்த்தா கால செருப்பு கூட போடாம அவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அவளை பார்க்கலான்னு ஓடி வரான். இப்போ ஹீரோயின் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. அவளை அவன் ஓடி வந்து பிடிச்சிடறான். என்னடி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வேகமாக ஓடி வந்து அவள் வந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்தீங்கன்னு சொல்ல. என்னன்னு தெரில, ஓடி வரணும்னு தோணுச்சு, அந்த இடத்துல அவள் இருப்பான்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்ல. சரி வாங்க வந்து காரில் உட்காருங்கன்னு அவன் ஹீரோ அங்கேருந்து கூட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரலான்னு ஓடி வரும்போது அவளை ஒரு காரை இடிச்சு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பார்த்தவொன்னே அவன் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வர. அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சார் இது எல்லாமே குளிர்காலத்தில் போடுற ட்ரெஸ்ஸுங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதை எடுத்து வெளியே போட்டுருவான்னு சொல்ல. இல்லை அதை அந்த இடத்துல வச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ இவ்வளோ முதல் தடவை மீட் பண்ண வந்திருக்கும் போது ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு அவனோட பர்த்டேன்னு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்ல. ஏன்னா என் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன், அதனால தான் நான் சொல்லலைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதான் இப்போ நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க செலிப்ரேட் பண்ணலான்னு இவ சின்னதாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஆசையை மனசில் வேண்டிக்கங்கன்னு சொல்ல. எனக்கு பதிலாக நீயே வேண்டிக்கன்னு ஹீரோ சொல்ல. சரின்னு இவ்வளோ வேண்டிட்டு இருக்கா. இவ இப்படி வேண்டிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போய் அவ முகத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 3 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் 3 மாசமா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிச்சு பார்க்க அங்கே உள்ள நர்ஸுங்க எல்லாம் இவ்வளோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாரு ஆக்சிடென்ட் ஆகி வந்து தனியாக கிடக்குறா, ஆனால் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு எவ்வளோ நாள் அந்த இடத்துல இருக்கா, ஒருத்தர் கூட வந்து இவளை பார்த்துக்கவே இல்லை, பாவம் அந்த பொண்ணோட நிலைமை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அந்த பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நீ என் பொண்ணே கிடையாது, வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லியிருக்க. அவளோட ஃபியான்சி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், நான் உன்னை இனிமேல் பார்க்கவே மாட்டேன், என்னை தேடி வராதுன்னு சொல்லி அவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இப்போ இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு நேரம் கல்யாணம் நடந்திருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க. இல்லைங்க இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது, உன் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க, நல்ல கனமான துணியாக போட்டுக்க, அப்போதான் குளிராதுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோ அதே ரோட்ல கார்ல வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கல்யாணம் பண்ணியிருக்காள் அந்த ஜியாங், அவன் என்ன பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க. சாதாரண எம்ப்ளாயா தான் இருக்கான்னு இவன் சொல்றான். சரி அவனுக்கு சீக்கிரமே மேனேஜர் பொசிஷன் கொடு, அவன் நல்லா இருந்தா தான் அவளும் நல்லபடியா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, உங்க மனசு நிம்மதிக்காகவான்னு கேட்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்ப அவ எந்த மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. என்னாச்சு இவளுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு, இப்போதைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல,
தெரில. என் ஹஸ்பண்ட் எனக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணிக்க வேண்டியதானே. அவளோட அக்கௌண்ட்டை பார்த்தா 10 மில்லியன் பணத்துக்கு பதிலாக வெறும் 55 ரூபா தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா என் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுத்தீங்களான்னு கேட்க, எவ்வளோ தைரியம் என்ன எனக்கு கால் பண்ணுவேன், அது ஏன்னா உன்னோட பணம் என்னோட பணம்னு பிரித்து பேசாத, அது எனக்கு சொந்தமான பணம் தான் சொல்ல, அது என் புருஷன் என் எமர்ஜென்சிக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் பில்லு 3 மாதம் யார் கட்டினது, அதுக்கு இது சரியாக போச்சு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண. உண்மையாகவே இவர் என்னோட அப்பா தானா, எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்தோட ஓனர் தான் வராரு. இப்போ இவர் வந்து, நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, யாங் கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, 30 காஃபி வேணுமா, அதை நீ தான் டெலிவரி பண்ணி ஆகணும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அந்த கம்பெனி ஹீரோவோட கம்பெனி. இப்போ இந்த மேனேஜரை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆர்டர் ரெடி பண்ணிட்டு போய் டெலிவரி பண்ணுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வரா. மிஸ் ஜோ தான் காஃபி ஆர்டர் பண்ணாங்க, அவங்கள எங்கே போய் பார்க்கணுன்னு சொல்ல, உள்ளே போங்கன்னு அவங்க சொல்ல இவ்வளோ உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்போ உள்ளே வந்துட்டு, மேடம் நான் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஸ்ட்ரைட்டாக வான்னு அவங்க சொல்ல, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்த ஆளே மேலே இடிக்க பார்த்தா அந்த காஃபி எல்லாம் அதே இடத்துல கொட்டி போயிடுது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூ தான் வரா. அந்த காஃபி ஆர்டர் பண்ண பொண்ணு, ஒரு காஃபி கூட உன்னால் எடுத்துகிட்டு வர முடியாதா, இந்த காஃபியோட விலை எவ்வளோன்னு தெரியுமா, 30 காஃபி ஆர்டர் பண்ணேன், எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டேன்னு சொல்ல, மேடம் தெரியாதனமாக கீழே விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன ரூல்ஸ்னே தெரியாதா, மன்னிப்பு கேட்கறதுனால எதுவும் கிடையாது, இதுக்கெல்லாம் யார் காம்பன்சேஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் என் கையில் இவ்வளோதான் காசு இருக்கு, இதை வேணா வச்சுக்கங்க, நீ கையை பிடிக்க, என்னை தொடாது, என் ட்ரெஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா, நீ தொடறதுனால என் ட்ரெஸ் அழுக்காயிர போகுது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, இல்லைனா 2-3 நாள் தூக்கி ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்லி அவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ மாடியிலேருந்து இறங்கி வர்றதை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை அப்படியே கவர் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, என்ன போலீஸ் கிலீஸ்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இந்த பொண்ணுக்கிட்ட காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன், எல்லா காஃபியையும் கீழே கொட்டிட்டா, அதான் போலீஸை கூப்பிடவான்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் போலீஸை கூப்பிடுவியா, நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாயின்றதை மறந்துடாத, இந்த கம்பெனிக்கு ஒன்றும் பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, ஏமா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வேணா காம்பன்சேஷனாக பணம் கொடுத்துறேன்னு அவள் காசை கையில் கொடுத்துட்டு ஓட அந்த காசெல்லாம் கீழே விழுந்துருது. பார்த்தா அவள் ஹீரோட முகத்தை பார்க்கல, திரும்பி தான் நின்றுட்டு இருந்திருப்பா. இப்போ இப்படி ஒன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ அந்த காசை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அந்த காசில் ஹீரோயினோட ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கு. ஹீரோவோட வீட்டில் ஆல்ரெடி ஒட்டி வச்சிருப்பா இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் தான். அது எல்லாத்தையும் பார்த்தவொன்னே ஹீரோக்கு டவுட் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுன்னு சொல்ல, அவனும் சரின்னு செக் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காசை கையில் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். நீ இல்லாத வீடு மாதிரியே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறான். அந்த பெயிண்டிங்கை அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வரைஞ்சிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி ஹீரோவை கூட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து பெயிண்டிங் பண்ணுறேன்னு ரெகுலையே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி, சார் நம்ம கம்பெனிக்கு காஃபி கொண்டு வந்தது மேடம் தான், உங்களோட எக்ஸ்போனாட்டி தான், அவங்க இந்த காஃபி ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்கேன். 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சிவியராக கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. 3 மாதம் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண கல்யாணமும் நடக்கல, அவங்க இப்போ ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாளே அவன் வேலை பார்க்குற காஃபி ஷாப்க்கு வந்து தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போவே இப்படி தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்க. ஹீரோயே நாங்கள் வந்துருங்க கஸ்டமருக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி வேலைக்காரி வேலை பார்க்குறத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் பணம் போட்டேன், அந்த பணம் என்னாச்சுன்றதை விசாரி, அவள் முன்னாடி போக நான் விரும்பல, அவளுக்கு என்னை பார்க்க கண்டிப்பாக பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் தூரமாக இருந்தவளை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ போக பார்க்க அந்த காஃபி ஷாப்க்கு இவளோட ஃபியான்சி அவ தங்கச்சி கூட வந்துட்டு இருக்கான். அவன் உள்ள வரதை பார்த்தவொன்னே ஹீரோ போகாம அந்த இடத்துல நிற்கிறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அவளை பார்த்தவொன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா இவ ஓடி போயிட்டா தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் ஓடி போயிட்டதான் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அதனால தான் அவங்க அப்பா இவகிட்ட இப்படி நடந்துட்டு இருப்பாரு. இப்போ தங்கச்சிக்காரி இப்படி கேட்டவுடனே நான் ஓடி போயிட்டதா சொல்லிட்டு இருக்கியா, உண்மை என்னன்றது நீ யாருக்கிட்டையும் சொல்லலை போல, என்கிட்ட தப்பா நடந்ததுனால தான் உன்னை விட்டு நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க.
நீ உசுரோடு தான் இருக்கியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடு. என் வாழ்க்கையில குறுக்க வர வேலை வச்சுக்காத. இதுக்கப்புறம் மதி என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசுறேன்னு அவன் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சிட்டு அவனுக்கு ஒரு அடியை போட்டுறான். இப்ப ஹீரோ இப்படி அடிச்சதை பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, யாங் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உன் ஆம்பளை திமிர பொண்ணுங்க கிட்ட தான் காட்டுவியா? பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதே கேவலமான விஷயம். இது கூட உனக்கு தெரியாதானே? அவனை பிடிச்சி ஹீரோ திட்டிட்டு இருக்க. இப்போ தங்கச்சிக்காரி ஹீரோவை பார்க்குறா. இவனை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஹீரோ ஹீரோனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவளோட ஃபேமிலியை மீட் பண்ணியிருப்பான். எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுறது வேற யாருக்கு தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக இருக்கணும். வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் குடும்பத்தை இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்ல, எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறோம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா இது என் அக்கா புருஷன் தானே, பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இங்க பாருங்க, இங்க நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்ன விட்டுடுங்க அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்க கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ப்ரமோஷன் கொடுத்ததே நீங்க தான், மறந்து போயிட்டீங்களா? இந்த பொண்ணுக்காக என் கூட சண்டை போடாதீங்க. நீங்க எதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறீங்கன்னு சொல்ல, வாய மூடு. உன் ஃபியான்சி கிட்ட இப்படிதான் நீ பேசுவியான்னு ஹீரோ கேட்க, அவ என்னோட ஃபியான்சிலாம் கிடையாது, அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லையான்னு ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்க. அவ எந்த பதிலும் பேசாம தலையை கீழே போட்டுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, சார் அவளுக்காக நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு சண்டை, அவளை விட்டு தள்ளுங்க. இவ சரியான செகண்ட் ஹேண்ட் பொருள் தானே, இவ புருஷன் எத்தனை டைம் இவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டானா தெரியல அப்படின்னு அவ ஹீரோயினை பத்தி தப்பா பேச, அதை பார்த்த உடனே தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, லூசு மாதிரி பேசாம அமைதியா வாடான்னு சொல்லி அவன் அங்க இருந்து கூட்டு வந்துடுறா. இப்போ அவன் போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயின் போகலான்னு பார்க்க, ஷென் ஒரு நிமிஷம் இல்லை, என்னை திரும்பி பாருன்னு சொல்ல, இவ்வளோ திரும்பி பார்க்குறான். இப்போவே இப்படி பார்க்குறத பார்த்தவொன்னே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு தரன்னு காருக்கு இழுத்துட்டு வந்துடுறான். நான் ஷென் கூட தனியாக பேசணும், காரை விட்டு கீழே இறங்கி போடான்னு சொல்ல அவனே இறங்கி போயிடுறான். நீ என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு நான் 10 மில்லியன் பணம் கொடுத்தேன், அந்த காசை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா. உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னை பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் இந்த காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு கொடுத்த பணம் என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, அது எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாருன்னு இவ சொல்கிறா. எல்லாத்த பற்றியும் சொன்னேன், கார் ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் உனக்கு மெசேஜ் பண்ணேனே, அப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்னு இவ கேட்க, அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னேன், உனக்காக காரு தரேன் வீடு தரேன்னு சொன்னேன், அது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னு கேட்க, இந்த வாழ்க்கைக்கு என்னங்க குறை, நான் என்னோட சொந்த காலில் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இந்த வாழ்க்கை மோசமால தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, நடந்த எல்லாத்தையும் மறந்துடு, என் கூட நீ வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க, ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விட்டு, டே கார் எடுடான்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவளுக்காக செருப்புலாம் சேஞ்ச் பண்ணி விட்டு பால் எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு ஸ்லிப்பர் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கான். நான் போய் ஏதாவது சமைக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ சமைக்கிறதுக்காக போக, இவன் அந்த டேபிளில் உள்ள ஹீரோவோட ஃபோட்டோ பார்க்குறா. பார்த்தா ஹீரோ அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு கூட இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரான். இப்போ அந்த பவுலில் இவ ஒட்டி வச்ச ஸ்டிக்கர் இருக்கு. நான் ஒட்டி வச்ச ஸ்டிக்கர் இன்னும் அந்த பவுல்லே இருக்கு. இவர் இதை இன்னும் தூக்கி போடாமையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, என்னதான் நடக்குது உன் வாழ்க்கையில், இதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஃபியான்ஸு தான். அவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அவகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்த பணத்தை எங்கள் அப்பா என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, அதனால நானும் அந்த பணத்தை பற்றி எதுவும் கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஓகேனா சொல்லு, என்னோட சப்போர்ட் உனக்கு எப்போவுமே இருக்குன்னு சொல்ல. நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கலங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கட்டும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மற்றபடி பழி வாங்கணுன்ற எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல வாழ்க்கை வாழணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை, நான் கொடுக்குற பணத்தையும் வீட்டையும் வாங்கிக்கன்னு சொல்ல, இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையே நல்லதாக இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டு, உங்கள் அப்பா அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட அஸ்தியை கூட வச்சுட்டு உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு பயப்படணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், அந்த விஷயத்த மறந்துடாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன்.
இந்த வார்த்தை எப்பவும் மனசுல இருக்கட்டும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பாண்டாட்டியை கஷ்டப்படுத்தினதுக்காக அவங்க எல்லாரையும் பழி வாங்கியே தீருவேன், நீ கண்டிப்பாக என் கூட நின்றுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இவன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆக முடியுன்றதுக்காக. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல சரிங்க, ஆனால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இருக்க பணத்துக்கோ பதவிக்கோ அவங்க எல்லாரையும் ஒரே நாளில் அழிச்சிட முடியும்னு சொல்ல அப்படியெல்லாம் டக்குன்னு அழிச்சிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டார்ச்சர் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம், ஏன் வீட்லேயே தங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நைட்டு மட்டும் வேணா தங்கிக்கிறேன், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னோட ரூம் உனக்காக காத்துட்ருக்கு, நீ அங்கே போய் படுன்னு சொல்ல. ஆனால் நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் உங்கள் வீட்டில் இப்படி இருக்கிறது தப்பான விஷயம். எப்படியும் உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆயிரும், இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்துருவா, அப்படி இருக்கிறப்ப அந்த ரூமில் தங்குறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல. நீ இந்த வீட்டில் இருக்கும்போது வேற எந்த பொண்ணுக்கும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது, அதை நினச்சி நீ உடனே கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வர. ஹீரோ என்ன சொல்கிறானா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுன்னு சொல்ல. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு, சரி நான் காஃபி ஷாப்க்கு கிளம்புறேன்னு இவ போக பார்க்க என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு கேட்குறான். 9 மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆயிரும், அந்த ஷாப்பில் போய் வேலை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. அப்படி என்ன அந்த ஷாப்பில் ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்குறா. அந்த ஓனர் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, அங்கே வர கிளைண்ட்டும் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க, அங்கே வேலை பார்க்குறது எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல. சரி தாராளமாக வேலை பாரு, இதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப் உனக்கு தான் சொந்தம், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அந்த காஃபி ஷாப் உன் பேரில் எழுதி வச்சதுக்கு பதிலாக டெய்லி எனக்கு ஒரு கப் காஃபி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட கிளம்பி காஃபி ஷாப்புக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இவ கொடுத்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவளை பார்த்தவொன்னே எங்க வந்து உட்காருக்குவான்னு சொல்ல அவளை வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, அதுவும் இவ வேலை பார்க்குற காஃபி ஷாப்ல நீங்களா, மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்ல இருக்கீங்களான்னு கேட்க. பழசு என்னைக்கும் பழசு தான், அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு அவ கிடையாது, ரொம்ப மோசமானவ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா சரி நீ எதுக்காக இந்த ஜியாங் கூட சுத்திட்டு இருக்க, அவன் கூட சுத்துறதுனால உனக்கு என்ன லாபம், உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க அவன் கூட சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாரு ஒன்றும் புரியலேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா சரி என்னை கல்யாணம் பண்ணுறதை பற்றி என்ன யோசிக்கிற, எனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடந்த உண்மைதான், பேருக்கு தான் நாங்கள் 2 பேரும் புருஷ மாட்டாட்டே, மற்றபடி எங்கள் 2 பேருக்கும் நடுவில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை பெட்டராக இருக்குன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அவன் ஜென்ரல் மேனேஜராக தான் இருக்கான், ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊரே எனக்கு சொந்தமாயிருமே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு பார்ட்னராக இருக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறா. இப்போ இப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னைக்கு இந்த ஜியாங் கூட பிரேக்கப் பண்ணிடுறேன், நீங்கள் என்னை நம்பலாம், எனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, நான் உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில் வேணும், அவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெனரல் மேனேஜர் ஆக்குனது நான் தான், அதில் அவன் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது. உன் அக்காவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சே, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண ஆளுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து என் காசு அமுக்க பிளான் பண்ணுறானுங்க, உங்கள் அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சே அதுக்கான எவிடன்ஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தனா ரொம்ப நல்லா இருக்கும், நீ என்னை வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்றதுனால எனக்காக எந்த உதவி கூட பண்ண மாட்டியான்னு சொல்ல. கண்டிப்பாக பண்ணுறேன், உங்களுக்காக நல்ல நியூஸ் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வேலையை நீ சரியாக பண்ணிட்டேன்னா உனக்கு 10 மில்லியன் தரேன், அதை வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல. என்னது 10 மில்லியனா, எங்கள் அப்பன்ட்ட 10 ரூபா கிட்ட கூட தரமாட்டான், ஆனால் 10 மில்லியன் தரேன்னு சொல்கிறானே, சரி சரி உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்காக காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டீ கப் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு இருக்கா. இவன் இப்படி கழுவி வச்சுட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவ கூட சேர்ந்து டீ கப் கழுவிட்டு இருக்கான். உன் தங்கச்சிக்கு காசு தரேன்னு சொன்னோன்னே அவள் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல. இதுக்காக அவளுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு இவ கேட்குறா. அப்போ தான் உண்மை வெளியே வரும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் எங்கே இருந்துட்டீங்க, உங்களை யாராவது மிஸ் பண்ண போகிறாங்க, கிளம்புங்கன்னு சொல்ல. நான் இருக்கிறது என்ன உனக்கு கஷ்டமாக இருக்கான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறா. இவருக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, அந்த பொண்ணை அவர் பார்க்க போலன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா தங்கச்சிக்காரி எதாவது காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஜியாங்க கூப்பிட்டவங்க கூட பேசிட்டு இருக்கா. என்ன டியர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கம்பெனிலாம் எப்படி போகுதுன்னு சொல்ல. நல்லதா சொல்ல போகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சுட்டு, ஏய் என் அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அந்த ஆக்சிடென்ட் பண்ணவே அவளை போட்டு தள்ளி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்ல. நீ என்ன நினைக்கிற, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் நினைக்கிறியா, அது எல்லாத்தையும் பண்ணது நான் தான் செல்லம், உங்க அப்பா தள்ள தாங்கல, அதனாலதான் அவளை போட்டு தள்ளவே முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடுறான். இப்போ இந்த சைடை கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் கட்டுறாங்க.
இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் அவள் காலுக்கு செருப்பு போடலான்னு வர, நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஏன் நான் பண்ணக்கூடாது, எப்போதும் நான் தானே பண்ணேன்னு ஹீரோ கேட்க, அப்போ நீங்கள் என்னோட ஹஸ்பண்டாக இருந்தீங்க, உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருந்துச்சு, இப்போ நீங்கள் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே, அதனால நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். என்னங்க நாளைக்கு காஃபி ஷாப்க்கு வருவீங்களான்னு கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா, நான் வர்றதுனால உனக்கு எது பிரச்சனையான்னு ஹீரோ கேட்க, கம்பெனிக்கு போகாமல் காஃபி ஷாப்க்கு வந்தீங்கன்னா கம்பெனியை யாரை பார்த்துக்குவா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோவை கிட்ட வந்துட்டு, நான் எல்லாட்டியும் அந்த இடத்துல வேலை கரெக்டாக நடக்கும், அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ட் கூட பேசிகிட்டு இருக்க, சார் மேடமோட தங்கச்சி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க 2 டைம் அவனை மீட் பண்ணியிருக்காங்கன்னு இவன் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்க. இந்த சைடு ஹீரோயின் கீழே விழுற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னே ஹீரோ வேகமாக ஓடி வந்து பார்த்தா அவள் குளிச்சுட்டு வந்தவக்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இப்போவே எப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ வந்து அவளோட காலை பார்க்க, காலு செவந்து போயிருக்கு. இப்போவே காலை பார்த்துட்டு ஹீரோயினை பார்க்க, அவள் ட்ரெஸ்ஸு லைட்டாக விலகி இருக்கு. அது பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு அவளை பெட்ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அங்கே கூட்டு வந்தவொன்னே என்ன பார்த்தீங்கன்னா அவள் காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்ல, அமைதியாருன்னு சொல்லி அவள் காலுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் ஹீரோ பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவன் கிட்ட வந்துட்டு, எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண பார்த்தா 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவளையும் மறந்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. எதுக்காக என்னை கிஸ் பண்ணுறீங்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டே கிடையாது, லவரு கிடையாது, என்னை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு அதை மனசில் வச்சுட்டு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ எப்படி போனது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன எதுக்காக கிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடி இவ ரிஜெக்ட் பண்ண சோகத்தில் ஹீரோ வந்து நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போவே இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்க அவனுக்கு தங்கச்சிக்காரி தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி, கார் ஆக்சிடென்ட்டோட உண்மையான எவிடன்ஸ் என் கையில் இருக்குது, எப்போ வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல, நாளைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துரு, அங்கே வந்து வாங்கிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது அவன் தான், வேறு யாரும் கிடையாது, அதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஹீரோ அதை வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணுன்றது உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீ மாற்றிக்கணும், அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ வந்து இடத்த விட்டு வெளியே வந்து ஜியாங்க்கு கால் பண்ணி, டேய் நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்ல, என்னடி ராங்கான மெடிசன் எதுவும் எடுத்துக்கிட்டியா, பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு சொல்ல, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாதுடா, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை கட்டிக்கிட்டா தான் நான் பைத்தியமாக போவேன், ஒழுங்கா என்னை விட்டு போயிரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் கடுப்பாயிடுறான். ஏண்டி நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், நீ தானே வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி என் கூட ஒன்னால இருக்க சொன்ன, இப்போ என்ன வேணான்னு சொல்லி விட்டுட்டு போறேன்னு சொல்ல, என் அக்கா சொன்ன மாதிரி நீ ஒரு கிறுக்குனா, என் அக்காவை எந்த அளவுக்கு மோசமாக நடத்தின, என்னையும் இப்படி நடத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு சொல்ல, அவளை நடத்தின மாதிரியா ஒன்று நடத்தினேன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. போதும் நீ பாட்டு, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ சரியான விளங்காதவன், உன்னை கட்டிக்கிறதுக்கு பதிலாக நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்குவேன், என் மனசில் ஆல்ரெடி வேறு ஒருத்தர் இருக்காரு, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறா. இவ இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவன் காண்டாயிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் அக்கா கறியை தான் இருக்கணும், கண்டிப்பாக அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு இவன் யாருக்கோ கால் பண்ணி, என்கிட்ட டைவர்ஸ் ஆன பொண்ணு இருக்கா, பார்க்க சூப்பராக இருப்பா, அந்த பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவன் யாரு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் வந்து, என்ன மேடமோட பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக போகுது போல, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், வந்து உட்காருன்னு சொல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போனேன், இவன் வேலையை பார்த்துட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு மனுஷன் மாதிரி தெரியலையா, நான் பேசுறது உன் காதில் விழலையான்னு சொல்ல, நான் சொன்னது உன் காதில் விழலையா, இந்த இடத்த விட்டு போடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றதை கேட்கலன்னா உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிருன்னு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனுங்கிறது கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. இவன் போன கையோட தான் ஹீரோ உள்ளே வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. பாஸ் என்ன ஸ்டிக்கர் இது அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃபியூச்சர் குழந்தைக்காகடா, அதுக்காக தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்னு ஹீரோ அந்த ஸ்டிக்கர்ஸை வாங்கிட்டு உள்ளே வந்து பார்க்க, அந்த இடத்துல கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு ஏதோ டவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போவே இப்படி சந்தேகப்பட்டுட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோனு தான் காட்டுறாங்க. ஏண்டி என் வாழ்க்கையை என் நாசமாக்க பார்த்த, நான் இப்போ உன்னோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குறேன் பாரு, இதுக்கப்புறம் உன் மூஞ்ச வெளியில கூட காட்ட முடியாது அப்படின்னு இவன் ஹீரோனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த காலை பார்த்தோன்னே இவன் ஃபோனை கீழே தூக்கி போட, இவன் ஃபோனை எடுக்கலான்னு வர்றதுக்குள்ள இவன் ஹீரோனை மயக்கம் போட வச்சிடறான். இப்போ இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஏன் ஃபோன் எடுக்கல, கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு அவன் ஹீரோனை காப்பாற்ற வந்துட்டு இருக்க.
இந்த செடிவன் ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அவளை தூக்கி பெட்ல போட்டுட்டு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என் கையில, என்கிட்டே உன் விளையாட்டை காட்டுறியா அப்படின்னு இவன் யாருக்கோ கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல அவங்களும் வர்றேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்தானோ அந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்களான்னு கேட்க, ஆமாம் சார் வந்தாங்க, கூடவே இந்த ரூமுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. எந்த ரூம் நம்பர்னு கேட்டு ஹீரோ வேகமாக அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே கையை வைப்ப, அவ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பக்கத்தில் எவனாவது வந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஜியாங் தான், அவன் தான் இந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்கதை வீடியோ எடுக்க சொன்னான்னு சொல்ல, டே அந்த கேமராவை எடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டண்ட்டை எடுத்து கொடுக்குறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை உடச்சி போட்டுட்டு இவன் அங்கேருந்து கூட்டு போ, இவன் ஜெயிலை விட்டு வெளியே வரவே கூடாது சொல்ல அவன் அங்கேருந்து கூட்டு போயிடுறான். இப்போ அவனை கூட்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோ திரும்ப இவ டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். பார்த்தா 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக லேட்டாக வந்த, கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே தெரில, என் கூட வா அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேரும் கப்பல் இல்லைன்னு எப்பவுமே சொல்லுவேன்னு ஹீரோ கேட்க, நீ என்ன எனக்கு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கியா, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இவன் மனசில் நான் இருக்கேன், அந்த விஷயத்த இவ்வளோ நாள் சொல்லாமல் மறைச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தங்கச்சிக்காரிக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அவளுக்கு கால் பண்ணி, உங்கள் அப்பாவோட கம்பெனி இந்த மாதத்துக்குள்ளே ஏன் பேருக்கு வந்தாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன பைத்தியமா, இதுக்காக உங்கள் பேருக்கு வரணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆமாம், என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாம் நான் தான் பார்த்துக்க போகிறேன், உங்கள் அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், குடும்பத்துக்கு தேவையான பணம் கரெக்டாக வந்து சேருன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக என்னால் முடியாது, இது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவாருன்னு சொல்ல, இந்த மந்த் எண்டில் என்னோட பர்த்டே வருது, பர்த்டே அன்னைக்கு உன்னை வீட்டில் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாங்கோட பொண்டாட்டின்ற பொசிஷனை தவிர வேற என்ன வேணும் எனக்கு, அவனோட பொண்டாட்டின்ற பதவியே போதும், சரி செய்ய வேண்டியதான் அப்படின்னு வச்சுட்டு, சரிங்க கண்டிப்பாக அந்த கம்பெனி உங்கள் பேருக்கு வந்துடும், அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவள் கண்ணத்தை டச் பண்ண இவ டக்குன்னு எந்திரிச்சிடறா. இப்போவே ஹீரோவை பார்த்து, நான் எப்படி இந்த இடத்துல, நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ரூமில் ஒன்றா ஸ்டே பண்ணோம் தானேன்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சொன்னோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்கே பாருங்க அவன் எனக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டான், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன், நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்ததை மறந்துடுங்கன்னு சொல்ல, உன் கூட ஒன்றா இருந்ததை எப்படி என்னால் மறக்க முடியும், கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்க கூட உங்களால் எப்படி வாழ முடியும், கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, உங்களால் மறக்க முடியலன்னா என்ன, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னேன், அப்படி இருக்கிறப்ப இப்போ இதுக்காக இப்படி பேசுகிறேன்னு அவன் அளவே ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட காஃபி ஷாப்புக்கு கிளம்பிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்போ முடிக்கலான் இருக்கீங்க, எவ்வளோ நாள் தான் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள பழி வாங்குறது முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, இவன் அந்த இடத்துல உள்ள ஃபோட்டோவை பார்க்குறா. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சீக்கிரமே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அவங்களோட சொந்த வாழ்க்கையை பார்க்குறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட வரான். எங்க பாரு, என்னை விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக போய்க்க, ஆனால் ஃபியூச்சரில் யாரும் உன்னை புள்ளி பண்ண விடாது, அப்படி புள்ளி பண்ணாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்காது, அவங்கள ஏதாவது கண்டிப்பாக நீ பண்ணணும், அப்போதான் அவங்க மறுபடியும் உன் வழிக்கு வரமாட்டாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காஃபி ஷாப்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஜியாங் வந்து அவளோட காஃபி ஷாப்பையே அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, நான் நேற்று அனுப்பின ஆளே எல்லாத்தையும் சொன்னான், அவன் யார் தெரியுமா, பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட், அந்த ஆள் வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், உன் எக்ஸஸ் பண்ண அவனை அடிச்சு போட்டதான் அவ்வளோ திமிராடி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, என்னை கடத்திட்டு போய் என் வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தது நீ தானேன்னு சொல்ல, ஆமாண்டி நான் தான் பண்ண பார்த்தேன், என்னப்ப அதுக்காக என்னை அடிக்கணும் போல இருக்கா, எங்க அடி, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னு இவன் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, யாரு உன்னை புள்ளி பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கதுன்னு சொல்லியிருப்பான். இப்போதை யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அறையை போட்டு அவன் மூஞ்சிலே குத்து போடுறான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்னை
கடத்தினது, அப்புறம் இப்போ என்னோட கடையை உடைச்சது, இப்போ என்கிட்ட பேசினது எல்லாமே இங்கே உள்ள சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை போலீஸ்கிட்டே கொடுப்பேன், உன்னோட கம்பெனிலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். உன்னோட ப்ரைவேட் லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி இவன் அவனை பிடிச்சி திட்டி விட அவன் காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி போகிறத இந்த சைடு ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக என் பொண்டாட்டிக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு, என் புருஷன் கொடுத்த தைரியமா அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அமைதியாக இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் மேடம் கிட்ட போய் நீங்கள் பேசலையான்னு சொல்ல, அவளே பாதுகாக்க கற்றுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அவளே மற்றவங்க கிட்டேருந்து பாதுகாக்க கற்றுக்கட்டும், எனக்கு அது மட்டும்தான் வேணும். இந்த உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் சரி பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு தங்கச்சிக்காரி தான் மெசேஜ் அனுப்புறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் கம்பெனி உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சைன் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் ஷென் ஃபேமிலிக்கு சொந்தமான எல்லாமே உங்களுக்கு சொந்தம், இதுதான் உங்களுக்கான பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கு, போக போக நான் யாருன்னு தெரியும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ வந்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட கம்பெனி உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த அவங்க அம்மாவோட கம்பெனின்னு சொல்லி கொடுக்க, ஆனால் அந்த கம்பெனி எங்கள் அப்பாவோட கனவு, இதை எப்படி வாங்கி கொடுத்தீங்க எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அப்பா கம்பெனியை கொடுக்க ஒத்துக்கிட்டாரான்னு கேட்க, உன் தங்கச்சிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், அவள் தான் இந்த கம்பெனி என் பேருக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் தான் பண்ண வச்சிங்களான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோக்களோட தங்கச்சி தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி இந்த வாரம் என்னோட அம்மா அப்பாவை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே வந்து மீட் பண்ணேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பேசுகிற எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு ஹீரோ அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கானோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போக, என்னாச்சு ஷென் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கோ, ஆமாம் என்னோட பீரியட்ஸ் வேற தள்ளி போயிருக்கு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா இவரோட வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்ற மாதிரி ஹீரோவை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லைங்க அந்த சாப்பாடு எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கல, வெதர் வேற ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, அதனால தான் வாமிட் வந்துச்சுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நாளைக்கே ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு இவன் அடுத்த நாளே ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவன் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோ கூட இருந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னால் அதை நம்பவே முடியல, அவரோட குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, அவரோட ஃபியான்சி ரொம்ப பாவம், நான் பண்ண தப்புனால அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடாது அப்படின்ற மாதிரி இவ அவளோட பிரெக்னன்சியை மறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணியிருப்பா போல. அந்த கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலான்னு பார்க்க அதுலேருந்து ஒரு கிட்டு மட்டும் கீழே விழுந்துருது. அதை இவ கவனிக்காம வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்த விட்டே கிளம்பி வந்துட்டு இருக்கு. எங்கே வேகமாக போகிற, ஓவர் டைம் பார்க்க போறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உன்னை பார்த்தீங்கன்னா உன் வயிறு எதுவும் சரியில்லைன்னா இவ்வளோ டச் பண்ணலான்னு வர, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாக இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இவ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காஃபி ஷாப்க்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ வந்து யாங்க நீ பாத்தியா, அவர் ரீசெண்டாக இந்த காஃபி ஷாப்க்கு வந்தாரான்னு கேட்க, அவரை பற்றி எதுக்காக என்கிட்ட கேட்குறேன்னு இவ கேட்குறா. ஓ உனக்கு உண்மை தெரியாதுல்ல, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் அவரோட ஃபியான்சின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க போகிறாரு, நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல, இந்த கல்யாணமானு இவ கேட்குறான். ஆமாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லா உண்மையே புரியுது, ஹீரோட பிளான் தான் எல்லாமே அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவரை தேடி எதுக்காக என்கிட்ட வர, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன் ஃபியான்சி நீ கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதனால ஃபோன் எடுக்கல, அவரை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, போய் உன் ஃபியான்சி பாருன்னு சொல்ல, அவ்வளோ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மறுபடியும் வாமிட்டாக வருது. என்னாச்சு மறுபடியும் வாமிட் வந்துட்டு இருக்குன்னு இவ டாக்டரை பார்க்கறதுக்காக வரா. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல நிறைய நியூட்ரிஷன் குறைபாடு இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அபார்ஷன் பண்ணுறதை பற்றி கனவுல கூட யோசிக்காதீங்க, அபார்ஷன் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லி இவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவள் வெளியே வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹிரதா கால் பண்ணுறான். நீ காஃபி ஷாப்பில் இல்லை எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ
பார்த்தீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு கொஞ்ச நேரத்தில் ஹீரோ கிளம்பி வந்துடுறான். என்னாச்சு, மறுபடியும் உன் வயிற்றுல ஏதாவது பிரச்சனையா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு அந்த பார்ட்டியில் பார்த்த பொண்ணு ஃபேங்கு தான் வரா. இப்போ அவளை பார்த்தவொடனே ஹீரோயின் அவளோட ரிப்போர்ட்டையே மறைச்சிட்றா. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனோட எக்ஸ்பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோ ஆமான்னு சொல்கிறா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஹீரோவளோட கையை பிடிக்க இல்லைங்க நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து கூப்பிட்டு வர அதை பார்த்தவொன்னே அந்த ஃபேங் பொண்ணு சிரிச்சிட்ருக்கா. ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றத போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு இருக்க அவனுக்கு அந்த ஃபேங் பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புறா. என்னடா உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணிட்ட போல, இந்த ஊரையே உன் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க, உன் மனசில் உள்ளதை பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோவோட கசின் போல. சொல்லப்போனால் தூரத்தில் தங்கச்சி முறை வேணும், அது தெரியாமல் ஹீரோயின் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு அவளோட குழந்தைய பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ இவளுக்காக டீ போட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லைங்க டீ வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நாளாக வயிறு சரியில்லைல்ல, அதனால நான் டீ குடிக்கிறது இல்லைன்னு சொல்ல சரி உனக்காக பால் எடுத்துகிட்டு வரேன்னு ஹீரோ போய் இவளுக்காக பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இவ சொல்கிறா. உங்கள் அப்பாவை பழி வாங்கணும்னு நினச்சேன், அவரோட கம்பெனி ஏன் பேருக்கு வந்துருச்சு, அந்த ஜியாங்க பழி வாங்கணும்னு நினச்சேன், அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பர்த்டே பார்ட்டியில் பழி வாங்கிட்டா மொத்தமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடுவல அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், இந்த பர்த்டேக்கு கிஃப்டாக எனக்கு ஒன்று வேணும்னு கேட்க என்ன வேணும்னு இவ கேட்குறா. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ வரணும், உன்னை வந்து பார்ட்டிக்கு நான் தான் ரெடி பண்ணுவேன் ஓகேவான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பார்ட்டி நடக்கிறனால தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு இவ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்க. இவளை எப்படி பார்த்தவொன்னே ஹீரோவோட கண்ணு அவளை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வா 2 பேரும் பார்ட்டிக்கு போகலான்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்ட்டி நடக்கிற இடத்துல மேலே நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல ஜியாங் இவளோட தங்கச்சின்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க அவளை பார்த்தவொன்னே இவன் ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் யார் இங்கே விட்டது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நான் செகண்ட் ஹேண்ட் பொருளா, என்னை கொலை பண்ண பார்த்ததே நீ தானே, நீ ஒரு கொலைகாரன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது ஒன்னால தானே நடந்துச்சுன்னு சொல்ல நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ணலையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு மாடியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட பிரேஸ்லெட்டை கையில் வச்சுக்கிட்டே இவ பேசின ஆடியோ ரெக்கார்டை போட்டு விட்டுறான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காரேத்தி கொலை பண்ண பார்த்தது இவன் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. சார் இது உங்களோட வாய்ஸ் தானே, நீங்கள் தான் மேடமை கொலை பண்ண பார்த்தீங்களான்னு அங்கே உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இது எல்லாம் உன்னோட வேலை தானே, ஒன்று சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொல்கிறத நம்பாதீங்க, இவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, நான் மேனேஜர் ஆகிட்டு அடுத்து எனக்கு ப்ரொமோஷன் தர போகிறாங்களா, அதை கெடுக்கணும்னு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு இவன் ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. நான் இந்த இடத்துக்கு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்கேன், அவரும் இந்த இடத்துக்கு வருவாருன்னு சொல்ல எக்ஸ் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்கியா, ஓ அவன் கூட தான் நீ சுத்திட்டு இருக்கியா, மறுபடியும் அவன் கூட ஒன்று சேர்ந்து அவன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியான்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அவனுக்கு ஓங்கி ஒரு அறையை போட்டுறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அடிப்பேன், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு அவன் ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர கையை ஏறான்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட எக்ஸ்பொண்டாட்டி மேலே கையை வைப்ப அப்படின்னு சொல்ல என்னது எக்ஸ்பொண்டாட்டியா சார், உங்கள் 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நான் தான், என்னோட பொண்டாட்டி அவ தான், சர்டிஃபிகேட் காட்டணும்னா சொல்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா யாங் சாரை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை டைவர்ஸும் பண்ணிட்டாளா, இவங்க 2 பேருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி சீக்ரெட்டாக மேரேஜ் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாகவே இவ்வளோ பெரிய ஆளை டைவர்ஸ் பண்ணியிருக்கான்னா இவன் மேலே தான் ஏதாவது தப்பு இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டுங்க, இவளை கல்யாணம் பண்ணது நான் தான், அவளை டைவர்ஸ் பண்ணது நான் தான், இதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொன்னே இவனை பார்த்தீங்கன்னா சார் உங்கள் 2 பேருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் இதுக்காக இவ்வளோ கூட வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அவன் என்னோட எக்ஸ் பொண்டாட்டி, அவளை யார் புள்ளி பண்ணாலும் அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஜெயிலில் தான் இருக்கணும், அவனை ஜெயிலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவனை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவனை இப்படி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ நிம்மதியாக இருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. ஆனால் என்னன்னே தெரில, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு. நீ எப்போதும் உன்னோட சொந்த காலில் நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, யார் உன்னை புள்ளி பண்ணாலும் உங்களை சும்மா விடக்கூடாது, எப்போவுமே எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் ஹீரோவை எல்லாரும் முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்.
இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, அவளை பார்க்க ஹீரோ தான் வரான். ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் என் வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா என்கிட்ட பாசமாகவே நடந்துக்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவர் அப்படி இருந்ததுனால தான் எனக்கு உங்களை கிஸ் பண்ண கூட தெரியல, அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களை விட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அன்றைக்கே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு உங்கள் பாதையில் போகிறது தான் நல்லதுன்னு சொல்ல ஹீரோவில் டச் பண்ணுற மாதிரி வர இவ டச் பண்ண விட மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ அவள் ஹீரோவோட காருக்கு குறுக்கால வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு என்னை எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்க, சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்க. யாங் சாரோட காரையே மறைச்சிட்டு அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ வாயை மூடிட்டு போ, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், இது எனக்கும் அவருக்கும் இடையில உள்ள மேட்ரு, இதில் குறுக்க வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவர் எங்கள் மேடமை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு? அவங்க 2 பேருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் ஹீரோக்கு கால் பண்ணுறா. இப்போ அவ கால் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஏன் கேட்குறேன்னு ஹீரோ கேட்க, நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன், அதனால தான் கேட்டேன்னு சொல்ல, சரி இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா காரோட கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. தங்கச்சிக்காரி வெளியே நின்று கதவை தட்ட ஹீரோ கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கச்சிக்காரிக்கு புரியுது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்றது. இப்போ ஹீரோவனோட வீட்டுக்கு வர இவ ஹீரோக்காக நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா. அதிசயமா இருக்கு, எனக்காக நீ சாப்பாடு செஞ்சிருக்கியான்னு கேட்க, ஆமாம் நீங்கள் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால நானே செய்யணும்னு ஆசைப்பட்டேன், யூடியூப் பார்த்து தான் பண்ணேன், அதனால நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுதான் நம்மளோட கடைசி டின்னராக இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டோம், ஏன்னா என்ன 2 நாளில் இந்த ஊரை விட்டு நான் போக போகிறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோவோட முகமே வாடி போயிடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்கள், நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ எந்திரிச்சு வர வீட்டு வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் சீக்கிரமே காஃபி ஷாப்க்கு போயிட்டாங்க, அப்புறம் இது பாத்ரூமில் கிடச்சிச்சின்னு இவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு. சார் நீங்களும் மேடமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக டைவர்ஸ் பண்ணீங்க? மேடம் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அவள் காஃபி ஷாப்கே வந்துடுறான். இவங்களோட கல்யாண ரிங்கை எடுத்துட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணி உன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு இவன் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ வந்து என்னை பிளான் பண்ணி ஏமாத்திட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு இவ கையில் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை குத்திடுறா. இப்போ ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் இருந்துட்டு இருக்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவள் வேகமாக ஹாஸ்பிட்டல் ஓடி வரா. இப்போ இவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்தார், அப்படி வரும்போது அவங்க தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவன் ரிங்க கொடுத்துட்ருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்ததுனால தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை, இந்த குழந்தைக்காக அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்போ டாக்டர் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்காரு, ரெஸ்ட் எடுத்தாருனாலே அவர் உடம்பு சரியாயிருன்னு சொல்லிட்டு போக இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையாலையும் என்னாலையும் அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவருக்கு கிடைக்காம போகக்கூடாதுன்னு இவன் நேராக வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறான். இப்போ இவ அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டு ஹீரோவை பார்க்க தான் வரா. இது நான் உங்களுக்கு கடைசியாக எழுதின லெட்டர், இதில் எல்லாமே எழுதியிருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக வாழணும், உங்கள் சந்தோஷம் தான் எனக்கும் நம்ம குழந்தைக்கும் முக்கியம்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்க அந்த லெட்டர் தான் பக்கத்தில் இருக்கு.
இவ ஃபேங்குன்னு அந்த பொண்ணோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்க. அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதனால தான் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கலையான்னு. இப்போ அவன் டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க ஃபோனு போக மாட்டேங்குது. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அண்ணா இன்னும் பண்ணிட்டு இருக்க, உன் உடம்பு இன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஏன் என் காதலை ஏற்றுக்கலன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அவன் நம்ம 2 பேரையும் லவ்வர்ஸ்னு நினச்சிட்டு இருக்கா. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. அவளை பார்க்க போனோம். அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடுறான்னு சொல்ல, சார் முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க டாக்ஸி ஏறி இறங்குனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. எந்த ட்ரெயினில் ஏறி போனாங்கன்னு சுத்தமாக தெரியல. அவங்க டிக்கெட் எடுக்காமல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்து ஒரு சின்ன காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. பார்த்தா இவளுக்கு இப்போ 6 மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ அவள் கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன் கதையை கேட்டாலே சுகமாக இருக்கு, மாசமாக இருக்க போனால் விட்டுட்டு போனது எவண்டின்னு தெரில அப்படின்னு இவளுங்க எல்லாம் ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவனை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இவளுங்கள பார்த்தீங்கன்னா யார் நீ பாட்டுக்கு உள்ள வர, என் ஃப்ரெண்டு எதாவது பண்ணுன்னு நினச்சின்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. அவரை எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு அவரை நல்லா தெரியும், இந்த குழந்தையோட அப்பா இவர் தான் சொல்ல, அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ என்னை விட்டு போனது காரணம் ஃபேங்கான்னு கேட்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழன்னு தான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். நான் ஏன் உங்கள் சந்தோஷம் முக்கியம்னு நினச்சின்னு தெரியுமா? ஏன்னா என் வாழ்க்கையில் முக்கியமான ஆள் நீங்கள் தான். நான் சந்தோஷமாக இருந்ததும் உங்கள் கூட தான். நான் உங்களை அந்தளவுக்கு காதலிக்கிறேன். அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல, அவள் என்னோட தங்கச்சி. அவளை நான் இன்ட்ரோ கொடுக்காம போனது ஏன் தப்பு தான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் காதலிச்ச ஒரே பொண்ணு நீ தான். இப்போ வரைக்கும் ஒன்று தான் காதலிச்சிட்டு இருக்கேன். நான் காத்துட்டு இருந்தது உனக்காக தான் சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஃபீல் ஆகிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. பார்த்தா 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒன்று சேர்ந்துட்டு இருக்கத அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்க, என்னடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல, இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை, வாங்க போகலான்னு அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து வாழ போகிறோன்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.